ஹலோ மக்களே, லால் சலாம் இந்த படம் வந்து செப்டம்பர் 29 இன்னைக்கு வந்து ஓடிடி வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சா அப்படியே லைக் பண்ணுங்க. இது வந்து ஐஸ்வர்யா டைரக்ஷனில் விக்ராந்த், விஷ்ணு விஷால் அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம். இது வந்து ஏஆர் வந்து மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணிக்கிறாரு. லைக்கா வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. இந்த படம் வந்து கிரிக்கெட் மற்றும் ஜாதி மதத்தை வந்து கான்செப்டாக வச்சு எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து 5/9 வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு ஒரு வந்து ஆடியோ லான்ச் வச்சாங்க. அந்த ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து இந்த படம் வந்து நிறைய அவார்ட் வாங்கும், இந்த எல்லாத்தோட பிளேலிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கான்ஃபிடண்டாக சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கலவையான விமர்சனோட தோல்வி தான் அடிச்சது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க 21 டேஸோட வந்து ஆடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க ஐஸ்வர்யாவே. ஒரு 21 டேஸோட ஷூட்டிங் ஃபுட்டேஜ் வந்து காணாம போச்சு எங்களுக்கு. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இப்போ இந்த படத்தை ஆர்டிஸ்ட் கிடச்சி ரீஎடிட் பண்ணி ரீமியூசிக் பண்ணி இந்த படம் ரிலீஸ் ரெடி ஆயிடுச்சு. செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகுது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, படம் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸுக்கு புரியலன்னு சொன்னாங்க. இப்போ செகண்ட் ரிலீஸ் ஆகும்போது இது வந்து ஆடியன்ஸுக்கு புரியுன்னு சொல்கிறாங்க. இது இவங்க சொல்கிறத வச்சு ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படின்னு தெரியுமா? அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம்.